விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னிவசந்த பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் மகாபாரத கதையின் வரலாறு நாடக நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு 13ஆம் நாள் சித்ராங்கை திருக்கல்யாணம் என்ற நாடகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ சித்ராங்கை ஆகிய தெய்வங்கள் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு கிராம வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நேற்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர் காலமூட்டு வகைரா, ஆட்டுக்கார மூட்டு வகைரா, வெள்ளாந்திர மூட்டு வகைரா. மேலும் இந்த அக்னிவசந்த விழாவின் முக்கிய நிகழ்வான படுகளம் மற்றும் தீமிதி திருவிழா வருகிற 16/7/2026 அன்று நடைபெற இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புதுக்கோட்டை முத்தாலம்மன் பாதகருப்பு கோவில் புறவி எடுப்பு திருவிழா நடந்தது. விழாவை ஒட்டி ஜூலை 1ஆம் தேதி அழகர் கோவிலிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. இன்று சுவாமி புறவிகள் வத்திப்பட்டி கிராமத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து கண் திறக்கப்பட்டது. பின்னர் ஊர்வலமாக புதுக்கோட்டையில் உள்ள கோவிலுக்கு முத்தாலம்மன் பாதகருப்பு, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, பெருமாள் சாமி, நொண்டிச்சாமி, கன்னிமார், மதிலை, குதிரை சிலைகள் அதிர்வெட்டு முழங்க வான வேடிக்கை வண்ண குடைகளுடன் ஊர்வலமாக முத்தாலம்மன் கோவிலுக்கு வந்தடைந்து அங்கிருந்து பாதகருப்பு கோவிலுக்கு கொண்டு சென்று வைக்கப்பட்டது. அங்கு சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம், தீபாராதனைகள் நடந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா விளநகர் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்று ஸ்ரீ ருத்ரபாதீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி கோவிலின் முன்பு யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து நேற்று முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று பூர்ணாகுதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மேளதாள வாத்தியங்கள், மல்லாரி இசை முழங்க எடுத்து வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நீர் கோபுர கலசம் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓசூர் பழைய ஏஎஸ்டிசி அட்கோ பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்முருகன் கோவிலில் நேற்று செவ்வாய்க்கிழமை விசேஷ பூஜைகளும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்களும் நடைபெற்றது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு காலை மாலை சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. அதேபோல நேற்று அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ அழகன் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அழகன் முருகனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ அருள் முருகனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை விமர்சையாக நடைபெற்றது. அப்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்ற பக்தர்களின் பக்தி முழக்கங்கள் விண்ணை தொடும் அளவுக்கு ஒலிர ஒட்டுமொத்த ஆலய வளாகமும் சிவமயமாக காட்சியளித்தது. கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன. ஓசூர் மாநகராட்சி அலுவலகம் எதிரே பாகலூர் சாலையில் அமைந்துள்ள அழகன் மலையில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத அழகன் முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை விசேஷ பூஜைகளும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்களும் நடைபெற்றது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு காலை மாலை சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. அதேபோல செவ்வாய்க்கிழமை அதிகாலை கோவிலின் நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ அழகன் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அழகன் முருகனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ அழகன் முருகனுக்கு சுப்பிரமணியர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை விமர்சையாக நடைபெற்றது. அப்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று பக்தர்களின் பக்தி முழக்கங்கள் விண்ணை தொடும் அளவுக்கு ஒலிர ஒட்டுமொத்த ஆலய வளாகமும் சிவமயமாக காட்சியளித்தது.
கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன. அழகன்மலை அழகன் முருகனின் திருவுருளை பெற ஓசூர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு அன்று காலை முதலே சென்று வந்தனர். கும்பகோணத்தில் மகாமக குளம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகநாத பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு கடந்த 6ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து மங்கள இசையுடன் சிறப்பு ஹோமங்கள், விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம் உள்ளிட்ட 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை 5ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தன. பின்னர் யாகசாலையிலிருந்து புனித கலசங்களில் தீர்த்தங்கள் எடுத்து செல்லப்பட்டு காலை 11 மணி அளவில் கோவில் விமானம் மற்றும் மூல கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து ஸ்ரீ ஜெகநாத விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவை ஒட்டி கோவில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்திமயமாக காட்சியளித்தது. மதுரை முனிச்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சௌராஷ்டிரா பிராமண தர்ம பரிபாலன சபைக்கு பாத்தியப்பட்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் 2ஆம் ஆண்டு ஆணி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ஸ்ரீனிவாச பெருமாள் தங்க சூரிய பிரபை, வெள்ளி சந்திர பிரபை, சேஷ வாகனம், சிம்ம வாகனம், கற்பக விருஷம், கருட சேவை, ஹனுமர் வாகனம் இப்படியாக ஒவ்வொரு நாளும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வீதி உலா சென்ற நிலையில் 7ஆம் நாள் விழாவாக இன்று திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வசந்த மண்டப பகுதியில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பக்தர்களுக்கு மத்தியில் திருக்கல்யாண உற்சவத்தினை முன்னிட்டு மாலை மாற்றுதல் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் வசந்த மண்டபத்தின் முன்னால் ஹோம பூஜைகள் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க, மேள தாளங்கள் முழங்க குறித்த நேரத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தின் போது கோவில் வளாகம் முழுவதும் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த பக்தர்கள், சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு காட்சியளித்த பெருமாளை மனமுருக வணங்கி சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு திருக்கல்யாண வைபவத்தின் ஒரு பகுதியாக மாங்கல்ய கயிறு பிரசாதமாக வழங்கப்பட்டது. 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவானது வரும் 12ஆம் தேதி கொடியிறக்கத்துடன் நிறைவு பெறுகிறது. நாமக்கல் நகர் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சாய்தத்தா பிருந்தாவன் சாய்பாபா ஆலயத்தில் ஆணி மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு காலையில் பால், தயிர், மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின் நிறைவாக மகா மங்களாரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.